மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை 5வது சோமவாரத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சியளித்தனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை, கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் பிரகாரம் வலம் வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் நகரில் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட 18 அடி உயர ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் வரும் ஆஞ்சநேயர் பிறந்த நாளை அனுமன் ஜெயந்தி விழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டும் வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி அன்று அதிகாலை 5 மணிக்கு சுவாமிக்கு 1,08,000 வடைமாலை சார்த்தப்படுகிறது. நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமி அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலை 5 மணி முதல் காலை 10 மணி வரை வடைமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். வடைமாலை அலங்காரத்தை அடுத்து ஆஞ்சநேய சுவாமி சிலைக்கு காலை 11 மணிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பழ வகைகள், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு தங்க கவச அலங்காரத்தில் ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். ஆஞ்சநேயருக்கு மாலையாக சார்த்தப்பட இருக்கும் 1,08,000 வடைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு மாலை அணிவிக்க 1,08,000 வடைகள் தயாரிக்கும் பணி கோவில் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் மண்டபத்தில் சுவாமிக்கு சாற்றப்படும் மாலை தயாரிக்கும் பணியில் ஸ்ரீரங்கம் ஆர்கே கேட்டரிங் சர்வீஸ் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கேட்டரிங் சர்வீஸ் குழு தலைவர் ஆர்.கே. ரமேஷ் கூறுகையில், ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த 33 பேர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளோம். கடந்த 10 வருடங்களாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறோம். 2250 கிலோ உளுந்து மாவு, 600 லிட்டர் நல்லெண்ணெய், 32 கிலோ மிளகு, 32 கிலோ சீரகம், 82 கிலோ உப்பு ஆகியவற்றை கொண்டு வடை தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வடைகள் அனைத்தையும் டிசம்பர் 18ஆம் தேதி மதியம் கோவில் தீட்சிதர்களிடம் ஒப்படைக்கப்படும். ஒப்படைக்கப்பட்ட வடை மாலை 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலை வடை மாலை ஆஞ்சநேயருக்கு சார்த்தப்படும் என்றார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலம் அச்சன் கோவில் உள்ளது. இங்கு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் உள்ளது. கலியுகத்தில் கேரளத்தில் குளத்துப்புழை, ஆரியங்காவு, அச்சன் கோவில், எரிமேலி, சபரிமலை என 5 நிலைகளில் ஸ்ரீ தர்மசாஸ்தா சுவாமி ஐயப்பனாக அருள் பாலித்து வருகின்றார். இவ்வாலயங்களில் மிகவும் பழமையானது பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அச்சன் கோவில் சுவாமி ஐயப்பன் கோவில் ஆகும். இங்கு ஐயப்பன் மனக்கோலத்தில் ராஜ அலங்காரத்துடன் அருள் பாலிக்கின்றார். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் மார்கழி மகோத்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக புனலூர் அரசு கருவூலத்திலிருந்து சுவாமி ஐயன் மற்றும் கருப்பசாமிக்கு அணிவிக்கப்படும் பல கோடி மதிப்பிலான தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், மாயவாள் போன்றவற்றை தமிழக கேரள காவல்துறை பாதுகாப்புடன் நேற்று மாலை தமிழகம் வழியாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர். திருவிழா தொடக்கமாக இன்று காலை திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், அதனைத் தொடர்ந்து தர்மசாஸ்தாவுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நேற்று எடுத்து வரப்பட்ட தங்க ஆபரணங்கள், தங்கவாள், தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கணபதி ஹோமம், விசு பூஜை, ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றதும் மேல் சாந்தி மோகன கண்டரு தலைமையில் கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து திருவிழாக்களில் உற்சவ பலி பூஜை, கருப்பன் துள்ளல் நடைபெற்றது. வருகிற 25ஆம் தேதி திருத்தேரோட்டம் மற்றும் 26ஆம் தேதி ஆராட்டு நிகழ்ச்சியோடு விழா நிறைவடைகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தமிழக கேரள பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இவ்விழாவில் திரு அபரணப்பட்டி வரவேற்பு கமிட்டி தலைவர் ACSG ஹரிஹரன் உட்பட கோவில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாராயணி
நாராயணியம் என்பது நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன் முன்னால் மண்டபத்தில் உட்கார்ந்து குருவாயூரப்பனை ஸ்துதித்து 100 தசகங்களாக 1036 ஸ்லோகங்கள் இயற்றிய திவ்ய காவியம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பனும் நேரில் பேசிக்கொண்டு இயற்றிய காவியம் இது. ஒவ்வொரு ஸ்லோகம் இயற்றி பாடி, குருவாயூரப்பா இது உண்மையா என்று பட்டத்திரி கேட்க, ஆம் என்று குருவாயூரப்பன் தலையாட்டினால் பிறகே அடுத்த ஸ்லோகம் இயற்றுவாராம். சிறப்புகள் வாய்ந்த நாராயணியம் கார்த்திகை 28 கொல்லம் வருஷம் 768 இதே நாளில்தான் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி நாராயணியம் முடித்து குருவாயூரப்பன் திருப்பாதங்களில் சமர்ப்பித்தார். இந்த நாளை நாராயணிய தினம் என உலகமெங்கும் கொண்டாடுகின்றனர். அதை நினைவு கூறும் விதமாக நெல்லை வண்ணாரப்பேட்டை அபித குஜாம்பாள் மண்டலியினர் நாராயணியம் பாராயணம் சிறப்புற நடத்தினர். மேலும் பெண்கள் அனைவரும் சீர் சுமந்து வந்து கிருஷ்ணன் ராதா கல்யாணம் சிறப்பாக நடத்தினர். வந்திருந்த பக்தர்களுக்கு பாயாசம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. गोविंद नाम संकीर्तनम गोविंदा